சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ஸ்ருதி இருந்துட்டு அந்த சிந்தாமணியால் மீனாவுக்கு தொல்லையா இருக்குது, அந்த நீத்துவால் என் வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு கவலைப்படாத பலகுரலை இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு கட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி முத்து அந்த நீத்துவர் தொல்லை தாங்க முடியல. இப்போ பாருங்கள் சோசியல் மீடியாவில் என்னெல்லாம் போட்டு வச்சுருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நான் லவ் பண்ணுற பையனோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரவியோட ஃபோட்டோவும் அதே மாதிரி ஐ லவ் யூ ரவி அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழேயும் மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே முத்து இருந்துட்டு இந்த பிள்ளைய இதே மாதிரி விட்டால் இது அடங்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு நேரடியாக போயிட்டு உனக்கு என்னம்மா பிரச்சனை, கல்யாணம் ஆன ஒரு பையனை இப்படி வாழவே விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்தால் ஊரில் எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க, போயிட்டு அவங்கள யாரையாவது தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியது தானே. உனக்கு விளையாடுறதுக்கு என் தம்பியோட வாழ்க்கை தான் உனக்கு கிடைச்சிதா? உன்னால் அவங்க 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? கல்யாணம் அவனை பிடிச்சி இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. உண்மையாகவே நீ ஃபாரின்ல தான் போய் படிச்சுட்டு வந்தியா, இல்லை பணத்திமுறில் அடுத்தவங்க வாழ்க்கையை அழிக்கிறது எப்படின்னு படிச்சுட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு நீத்துவை பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.